மும்பைல பல மாடி கட்டிடங்கள்ல இருந்து பங்களாக்கள், நட்சத்திர ஹோட்டல்கள்னு தன்னோட உழைப்ப பல இடங்கள்ல முதலீடு செஞ்சு வச்சிருக்கிறவர் தான் அமிதாப் பச்சன். இவரோட மாதாந்திர உழைப்பை விட இந்த முதலீடு தான் இவருக்கு கணிசமான பணத்தை பெற்றுக் கொடுக்குது. மும்பை நகர்ல பெரும் பணக்காரர்கள், பிரபலங்கள், குறிப்பா திரைப்பட நடிகர்கள், நடிகைகள் வாழக்கூடிய இடம் தான் ஜூஹு. இப்படி பிரபலங்கள் வசிக்கிறதுனால இந்த இடத்துல வீட்டு மனைகள், தனி வீடுகள், பிளாட்டுகள், அடுக்குமாடி கட்டிடங்கள்னு எல்லாமே வாடகையும் விற்பனை விலையும் அதிகமா தான் இருக்கும். இங்க இருக்கிற கட்டிடங்கள், பங்களாக்கள் எல்லாமே பெரும் பணக்காரர்களுக்கு தான் சொந்தம். பொதுவா இங்க யாருமே தங்களோட பில்டிங்க வாடகைக்கு விடுறது கிடையாது. இந்த இடத்துல வாடகைக்கு வீடு கிடைக்கிறது அப்படிங்கறதே பெரிய விஷயம் தான். ஆனா நடிகர் அமிதாப் பச்சன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தன்னோட கட்டடத்தோட தரைதளத்தை வாடகைக்கு கொடுத்திருக்காரு. அதுலயும் அக்ரிமெண்ட் என்னன்னா 15 வருஷங்களுக்கு இந்த வங்கி மாதாந்திரம் 18.9 லட்சம் வாடகை தரணும் தான். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் வாடகை தொகை மாறிட்டே இருக்கும். 6வது வருஷத்துல இருந்து 10வது வருஷம் வரைக்கும் வாடகை 25% அதிகரிக்கும். 11ஆம் வருஷத்துல இருந்து 15ஆம் வருஷம் வரைக்கும் இன்னும் 25% அதிகரிக்கும். சொல்லப்போனா அமிதாப் பச்சனும் அபிஷேக் பச்சனும் நடிப்பை விட இந்த மாதிரியான முதலீடுகள்ல தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க.